வணக்கம். ஓம் சாந்தி. இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையானது போர் பூமியில் ஒரு அழகான உரையாடல் என்று கூட கூறலாம். பரிசம்வாத், அதாவது ஒரு சம்பாஷணை. யுத்த பூமியில் யாருக்கு இவ்வளவு பெரிய உரையாடலை கேட்க நேரம் இருந்தது என்று நாம் நினைக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் ஒவ்வொரு நொடியும் நம் மனதிற்குள் நம்மோடு நாம் போடும் யுத்தம், நம்முடையவர்களோடு நாம் போடும் யுத்தம், பிரச்சனைகளோடு, நம்முடைய கொள்கைகளோடு, நம்முடைய வேல்யூஸோடு, இப்படி பல சூழ்நிலைகளோடு நாம் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு நொடியுமே கீதை ஞானமானது நம்மை இந்த யுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழியை தேட வைக்கிறது. அகங்காரம் இருக்கும் பொழுது மனிதன் வெற்றி அடைய முடியாது என்றும் பார்த்தோம். இப்போ இந்த யுத்தத்தில் போர் முழக்கம் செய்யப்பட்டு விட்டது. எதிர்பக்கம் கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர் தன்னுடைய சங்கை ஊதி வி ஆர் ரெடி ஃபார் தி வார் அப்படின்ற மாதிரி, நாங்கள் போருக்கு ரெடியாக ஆயிட்டோம் அப்படின்னு சங்க ஊதிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் பாண்டவர்கள் பக்கம் சங்கு ஊதப்பட்டது. ஆனால் அது எப்படி இருந்தது? அதன் ஒவ்வொரு பெயரையுமே கேட்கும் பொழுதே மனதிற்கே இதமளிக்கக்கூடியதாக இருக்கு. கௌரவர்கள் ஊதிய சங்கோ பீதியை கிளப்பியது, வானை பிளந்தது, ஒரு எதிரொலிப்பை ஏற்படுத்தியது. நாலா பக்கமும் மக்கள் அச்சத்தோடு இங்கும் அங்கும் ஓடினர் அந்த சத்தத்தை கேட்டு. ஆனால் இங்கு பாண்டவர்கள் பக்கம் அழகாக சங்கு ஊதப்பட்டது. முதலில் பாண்டவபதியான இறைவன் அந்த சங்கை ஊதுகிறார். பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः. பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः. பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கௌ பீமகர்ம விருகோதரः. பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கௌ பீமகர்ம விருகோதரः. இங்கே கிருஷ்ணன், அதாவது பாண்டவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய இறைவன், தன் சங்கை எடுத்து பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கை ஊதினார் அப்படின்னு இதில் காமிச்சிருக்காங்க. பாஞ்சஜன்யம் ஐம்புலன்களை வெல்லக்கூடியது. யுத்த மைதானத்தில் ஊதக்கூடிய சங்குகளின் பெயர்களே எவ்வளவு அலௌகிகமாக காமிச்சிருக்காங்க. புலன்களை நாம் அடக்கி மனதை ஆள வைக்கக்கூடிய சங்கு இது. அடுத்தது கிருஷ்ணர் இந்த சங்கை ஊதினார் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. உடனே அர்ஜுனனும் சங்க ஊதுறான். தேவதத்தம் தனஞ்சயா, தேவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த சங்கை அர்ஜுனன் ஊதினான். அடுத்தது பீமன் விருகோதரஹா, போனாய் போல் வயிறு உள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்க பீமனை. அவன் பௌண்ட்ரம் தத்மௌ, பௌண்ட்ரம் அப்படிங்கிற ஒரு சங்க ஊதினான். வெண்குதிரைகள் பூட்டிய இந்த ரதத்தில் அமர்ந்து பாண்டவபதியான இறைவனும் அர்ஜுனனும் இப்படி மற்றவர்களும் தொடர்ந்து சங்கை ஊதத் தொடங்கினர். இப்போ இதில் முக்கியமாக தெரிந்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சங்கு எல்லாமே சமுத்திரத்திலிருந்து தேடி கண்டுபிடிக்கப்பட்ட சங்கு இல்லை. அலௌகீக சங்க நாதம் முழங்கப்பட்டது அப்படின்னு இதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பாஞ்சஜன்யம், தேவதத்தம், பௌண்ட்ரம், இந்த எல்லாமே வார்த்தைகளே எப்படி இருக்கு அப்படின்னாக்க பீதி அளிக்கக்கூடியதாக இல்லை, மனதிற்கு இதமளிக்கக்கூடிய சங்கை தான் அவர்கள் ஊதினார்கள். அந்த சங்க நாதத்தை கேட்ட உடனே யாருக்குமே ஒரு பீதி கிளம்பல, மனதுக்குள்ள ஒரு மரண பயம் வரல, அந்த ஒரு யுத்த ஓலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஃபீலிங்ஸ் யாருக்குமே வரவே இல்லை. அப்போ இங்க அர்ஜுனனுக்கு துரியோதனன் பக்கம் அவனுக்கு வந்த ஒரு அகங்காரத்தினால அவன் அந்த சங்க ஊத வச்சான். அதாவது கொஞ்சம் ஞானம் நமக்கு கிடைத்த உடனேவே நமக்குள்ள கொஞ்சம் நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு அகங்காரம் வர தொடங்குது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, எலிக்கு ஒரு மஞ்ச துண்டு தான் கிடச்சிது, ஆனால் அதை தன்னை ஒரு பெரிய வியாபாரியாக நினச்சிது அப்படின்னு சொல்லி. அதே போல் அகங்காரத்தில் வந்துட்டாக்க யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
உடனே இன்னும் அடுத்த சங்குகள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே மற்றவர்களும் பாண்டவர்கள் பக்கத்தில் இந்த சங்கை இன்னும் ஊத தொடங்கினாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ, அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ, நகுலः சஹதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ, நகுலः சஹதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ. அடுத்த முறையே யுதிஷ்டிரன், நகுலன், சகதேவன் 3 பேரும் அவரவர்களுடைய சங்கை ஊதினார்கள் அப்படின்னு இதுக்கு பொருள். அனந்த விஜயம் அப்படிங்கிற சங்க ராஜா குந்தி புத்திரன் யுதிஷ்டிரன் ஊதினான். முதல்லையே சொன்னோம், யுதிஷ்டிரன் யுத்தத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடியவன் யுதிஷ்டிரன். அவன் ஊதிய சங்கு அனந்த விஜயம், எப்பொழுதுமே நிரந்தரமாக வெற்றியை நோக்கி நம்மை எடுத்து செல்லக்கூடியது. இப்போ நமக்கு தண்ணீர் ஒரே இடத்துல இருந்தாக்க அது கெட்டு போயிடும். அது எப்பொழுதுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருந்தாதான் தண்ணீர் அது. அதே போல நமக்கு வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டி முக்கியம். ஆனாக்க நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அனந்த விஜயம், எப்பொழுதும் நிரந்தரமாக வெற்றியை நோக்கியே நாம் முன்னேற வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தத்தோடு அந்த சங்கை யுதிஷ்டிரன் ஊதுறார். அடுத்தது நகுலனும் சகதேவனும் ஊதிய சங்கு சுகோஷ மணி புஷ்பகம். சுகோஷம், போர்ல போயிட்டு என்ன ஒரு சுபமான ஒரு கோஷம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதாவது இதுவே இந்த போர்ல இந்த நகுலன் ஊதின சங்கே ஒரு சுபமான கோஷணையை எழுப்பக்கூடியதாக இருக்கு. அர்ஜுனன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இறைவன் நம் பக்கம் இருப்பதுனால நமக்கு வெற்றி நிச்சயம். ஸோ இந்த ஒலியை தான் மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு அந்த சங்கு. சுகோஷம், நல்ல விஷயங்களை, நல்ல கோஷத்தை எழுப்பியது அது. மணி புஷ்பகம், மணி, சுவாச மணி அப்படின்னு சொல்லலாம். இந்த சுவாச மணியை நினைவுபடுத்தக்கூடியதாக இருந்தது சகதேவனுடைய சங்கு. ஸோ இப்படி இந்த 5 பாண்டவர்களுமே தனது சங்கை ஊதினார்கள். இந்த சங்கு ஊதப்பட்ட உடனேவே அனைவருடைய மனதிலுமே ஒரு ஆரவாரிப்பு, மகிழ்ச்சி ஆரவாரிப்பு தான் ஏற்பட்டதே தவிர இந்த மரண ஓலம் அல்லது பீதி எங்குமே ஏற்படவே இல்லை. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை இன்னும் கொஞ்சம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாஞ்சஜன்யம், இந்த 5 புலன்களை நாம் அடக்கி நமக்குள் இந்த ஞானத்தை உள்ளே எழுப்பி சுய தர்மத்தில் நிலைத்திருப்பதற்கான ஒரு பயிற்சியை நாம் தினமும் செய்யணும். அதே போல இந்த நகுலன், சகதேவன், அனந்த விஜயம் ஊதிய சங்கு, இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு நல்ல ஒரு பாதையை தான் தேடித்தருது. இதையே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்புற யுத்தம் காட்டப்பட்டிருந்தாலும் நமக்குள்ளேயே நாம் செய்யக்கூடிய இந்த யுத்தத்தை மறந்துவிடவே கூடாது. கீதை கேட்கும் பொழுதே தன்னை அர்ஜுனனாகவும் சஞ்சயனாகவும் நினைத்து நமக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தோடு அதை ஒரு பக்கம் வெளி யுத்தத்தை பற்றி நாம் கேட்டாலும் உள் யுத்தத்தோடேயே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கொண்டே செல்லலாம். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி நிச்சயம். இப்போ நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம், நிரந்தரமாக நாம் முன்னேறிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போது ஒருவர் 10ஆவதுல 90 மதிப்பெண் வாங்கிட்டாங்க அப்படின்னா 12ஆவதுலேயும் வாங்குவாங்கங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டியா? கிடையாது. அப்போ நான் அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருந்துட்டாக்க இப்போ முன்னேற முடியாமல் போயிடலாம். அப்போது நான் படித்தாதான், திரும்பவும் முயற்சி செய்தாதான் அடுத்த 12லேயும் அதே அளவு மார்க் வாங்கி நான் இன்னும் முன்னேற முடியும். இதே போலவே இந்த அனந்த விஜயம்ன்ற சங்குக்கு நாம் சொன்னோம் இல்லையா, எப்பொழுதுமே முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா இந்த வஜ்ராதபி, அதாவது சுகோஷே மணி புஷ்பகௌ, சுவாச மணி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மிருதுவானது. அதே போல் இங்கே எப்படி இருக்கணும் நம்ம அப்படின்னா, வெளியால் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு சாஃப்டாக இருந்தாலும் நம் மனதிற்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாதான் நாம் இந்த வாழ்க்கையில் சங்க ஊதிக்கிட்டே முன்னாடி போக முடியும். இதை தான் நம்ம மேங்கோ பர்சனாலிட்டின்னு கூட சொல்லுவாங்க.
அதாவது வெளியில் பார்க்கும்போது ரொம்ப மிருதுவாக இருக்கும், ஆனால் உள்ள அவங்க ரொம்ப ஹார்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம சகதேவன் ஊதிய சங்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதே போல நாம் நமக்குள்ள இந்த முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கை எப்பொழுதுமே ஊதிக்கிட்டே ஒரு உயர்ந்த அதிர்வலைகளை பரப்பி, நாம் அலௌகீகமான அதிர்வலைகளை பரப்பி நம்மளுடைய சுய வாழ்க்கையில் நாம் முன்னேற்றத்தை நோக்கியே போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த முன்னேற்றம்ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸ்டெபிலிட்டி தேவை, ஆனால் நிரந்தரமாக நான் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கிட்டே நம்ம முன்னேறினாதான் நம்ம அங்கே இங்கே டைவர்ட் ஆகாமல், சின்ன விஷயங்களில் அகங்காரத்தில் வந்துடாமல், கூட இறைவன் என் தோழன் அப்படின்னு தெரிஞ்சாலும் நாம் சில சமயத்தில் அதை மறந்துடுறோம். அதே அந்த ஒரு எண்ணத்தோடையே கூடவே நாம் முன்னேறி போகும்பொழுது நம்முடைய வெற்றி நிச்சயமாகிறது. ஓம் சாந்தி.